ஆளுநர் RN ரவி RSS சித்தாந்தத்தை புகுத்துவதில் குறியாக உள்ளார் என்று தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவு குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநரா இருந்தாலும் அதுபடிதான் நடக்கணும், நீங்களா இருந்தாலும் அப்படிதான் நடக்கணும், நாங்களும் அப்படிதான் நடக்கணும். தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக தமிழக சட்டமன்றத்தில் மரியாதை குறைவாக நடந்து கொண்டு செல்வதையெல்லாம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொடுக்கின்ற தீர்மானங்களுக்கெல்லாம் ஒப்புதல் வழங்குவதில்லை. மூல சட்டம் பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பதற்கு சட்டம் தந்தது ஆளுநர் அனுமதி தருகின்றார். அதிலே திருத்தம் கொண்டு நாம் கொடுத்தோமானால் அதை அவர் செய்ய மறுக்கின்றார். மறுப்பதோடு மட்டுமல்ல, அது குடியரசுத் தலைவருக்கு வேண்டுமென்றே குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது மிகப்பெரிய மோசமான ஒரு காரியம். ஆகவேதான் தொடர்ந்து இந்த ஆளுநர் செய்கின்ற அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு புறம்பா நடைபெறுவதை நம்முடைய அரசியல் தலைவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டில் உள்ளவங்க அதை எதிர்க்கிறாங்க. நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலையும் கொடுத்திருக்கு. உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு யோசனையை சொல்லியிருக்கு. நீங்க அந்த அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலன்னா நான் முடிச்சு வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி கடினமான வார்த்தையை நேற்று சொல்லியிருக்கு. எந்த கடினமான வார்த்தையை யார் சொன்னாலும் அவருக்கு அது உரைக்குமானே எனக்கு தெரியும். தொடர்ந்து உச்ச நீதிமன்றமோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையோ மதிக்கிறது கிடையாது. அதுதான் அவருடைய பெரிய சுவாமோ IPS அதிகாரி ஒரு படித்தவர் இப்படி செய்யலாமாங்கிறத நீங்க தான் அது சொல்லணும். எவ்வளவு ஒரு உயர் பதவியில இருக்கிறவங்க அவங்க படித்த படிப்புக்கும் வகிக்கின்ற பதவிக்கும் நம்முடைய இந்திய ஜனநாயகத்துக்கு விரோதமா நடக்கிறது ரொம்ப கேலி கூத்து. இது முதல் தடவை இல்ல. பொது வழியில சொல்றாரு இந்தியா மத சார்புள்ள நாடுன்னு சொல்றாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாட்டு இப்படி பேசலாமா? RSS சித்தாந்தத்தை புகுத்துகிறார் ஆளுநர் என்று சபாநாயகர் அப்பாவு கூறியிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், ஆளுநர் குறித்து சபாநாயகர் அப்பாவு தெரிவித்த கருத்துக்களை முழு விவரங்களை பதிவு. பத்மநாபன், தமிழகத்தை பொறுத்த அளவில் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையே கருத்து மோதல்கள் தொடர்ச்சியாக இருந்து வரும் நிலையில் இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சபாநாயகர் அப்பாவு ஆளுநருக்கு எதிரான கடுமையான வார்த்தைகளை முன்னெடுத்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கும் அவர் தற்பொழுது நாகர்கோவில் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறும்பொழுது தமிழக ஆளுநர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார் எனவும், தொடர்ச்சியாக தமிழக சட்டமன்றத்தில் அவர் மரியாதை குறைவாக நடந்து கொள்கிறார் எனவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனத்தில் திருத்தம் கொண்டு வந்தால் அதனை ஜனாதிபதிக்கு அனுப்புவேன் என்று கூறியது சரியான ஒரு நிகழ்வு இல்லை எனவும், அவர் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இது குறித்து ஒரு வார்த்தை என்பது தெளிவாக கூறியிருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் முடித்து வைக்காவிட்டால் நீதிமன்றம் முடித்து வைக்கும் என ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கும் நிலையில் அந்த உச்ச நீதிமன்றம் கூறிய கருத்தை கூட அவர் ஏற்றுக்கொள்வது இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமின்றி இந்தியா ஒரு ஜனநாயக நாடு எனவும், தொடர்ச்சியாக உயர் பதவியில் உள்ள ஒருவர் இவ்வாறு கூறி வருவது ஒரு அழகான ஒரு நிகழ்வாக இருக்காது எனவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழகத்தில் RSS சித்தாந்தத்தை புகுத்துவதில் ஒரு குறியாக இருக்கிறார் எனவும், தொடர்ச்சியாக 13 பல்கலைக்கழகங்களில் வேந்தர் என்பது முதல்வராக தான் இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எது எப்படியாக இருந்தாலும் இன்னும் ஒரு வாரத்தில் உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்பார்த்திருப்பதாகவும் சபாநாயகர் அப்பாவு தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஆளுநருக்கும் சரிதான் தமிழக முதல்வர் தொடர்ச்சியாக அமைச்சர் பெருமக்களும் ஆளுநருக்கு எதிரான ஒரு கருத்து மோதல்களை முன்னெடுத்து வரும் இந்த நிலையில் தற்பொழுது ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை ஆளுநருக்கு எதிராக சபாநாயகர் முன்வைத்திருக்கிறார். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.
அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநரா இருந்தாலும் அதுபடிதான் நடக்கணும், நீங்களா இருந்தாலும் அப்படிதான் நடக்கணும், நாங்களும் அப்படிதான் நடக்கணும். தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக தமிழக சட்டமன்றத்தில் மரியாதை குறைவாக நடந்து கொண்டு செல்வதையெல்லாம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொடுக்கின்ற தீர்மானங்களுக்கெல்லாம் ஒப்புதல் வழங்குவதில்லை. மூல சட்டம், பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பதற்கு சட்டம் தந்தது ஆளுநர் அனுமதி தருகின்றார். அதிலே திருத்தம் கொண்டு நாம் கொடுத்தோமானால் அதை அவர் செய்ய மறுக்கின்றார். மறுப்பதோடு மட்டுமல்ல, அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வேண்டுமென்றே குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது மிகப்பெரிய மோசமான ஒரு காரியம். ஆகவேதான் தொடர்ந்து இந்த ஆளுநர் செய்கின்ற அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு புறம்பாக நடைபெறுவதை நம்முடைய அரசியல் தலைவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டில் உள்ளவங்க அதை எதிர்க்கிறாங்க. நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலையும் கொடுத்திருக்கு. உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு யோசனையை சொல்லியிருக்கு. நீங்க அந்த அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் முடிச்சு வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி கடினமான வார்த்தையை நேற்று சொல்லியிருக்கு. எந்த கடினமான வார்த்தையை யார் சொன்னாலும் அவருக்கு அது உரைக்குமானே எனக்கு தெரியல. தொடர்ந்து உச்ச நீதிமன்றமோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையோ மதிக்கிறது கிடையாது. அதுதான் அவருடைய பெரிய அது சுவாபம். ஐபிஎஸ் அதிகாரி ஒரு படித்தவர் இப்படி செய்யலாமாங்கிறத நீங்க தான் அது சொல்லணும். எவ்வளவு ஒரு உயர் பதவியில இருக்கிறவங்க அவங்க படிச்ச படிப்புக்கும் வகிக்கின்ற பதவிக்கும் நம்முடைய இந்திய ஜனநாயகத்துக்கு விரோதமா நடக்கிறது ரொம்ப கேலி கூத்து. இது முதல் தடவை இல்லை. பொது வழியில சொல்றாரு இந்தியா மத சார்புள்ள நாடுன்னு சொல்றாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாட்டு இப்படி பேச